கடந்த வாரத்தில் கொட்டி தீர்த்த பெருமழையில் தூத்துக்குடி நகரம் மட்டுமின்றி திருச்செந்தூர், ஸ்ரீவைகுண்டம், புன்னைக்காயல் உள்ளிட்ட பகுதிகள் தண்ணீரில் தத்தளித்தன. அனைத்து பகுதிகளும் தண்ணீரில் மிதந்த நிலையில் குடியிருக்க இடமின்றி தவித்தவர்களுக்கு அரசு பல்வேறு தங்கு முகாம்களை ஏற்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் 6 அடி உயரத்திற்கு தண்ணீர் சூழ்ந்த பூப்பாண்டி கிராமத்தில் வசித்த 32 குடும்பங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் உயிர் பிழைத்தாலே போதும் என நினைத்து மாற்றுத் தொழிலை தேடி திண்டுக்கல் மாவட்டம் தாடிக்கொம்பு அருகே அகரம் பேரூராட்சிக்கு சொந்தமான மண்டபத்தில் தஞ்சமடைந்துள்ளனர். எல்லாமே மழை தண்ணிக்குள்ளே கிடக்கு. ஒரு ஆள் மட்டத்துக்கு இருந்த மழை தண்ணி இப்போ தான் இடுப்பளவுக்கு வந்திருக்குன்றிருக்காங்க. ஆனால் 29ஆம் தேதி பெரிய மழை இருக்குன்றிருக்காங்க. அதை என்னன்னு பார்த்துக்கிட்டு தான் அதுக்கப்புறம் போகணும். அகரம் பேரூராட்சிக்கு நான் இந்த ஊருக்கு தெரிஞ்ச மூலியமாக வந்திருக்கோம். வந்து இப்போ இந்த நாங்கள் 100 பேர்த்துக்கு மேலே இந்த ஊரில் தான் இருக்கோம். இந்த ஊர் தலைவர், மெம்பரு எல்லாருமே எங்களுக்கு நல்ல சாப்பாட்டு வசதியிலிருந்து எல்லாமே செஞ்சாங்க. இவர்களுக்கு அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பாத்திரம், அடுப்பு என சமைப்பதற்கு தேவையான உணவுப் பொருட்கள் வழங்கி வருகின்றன. மேலும் அகரம் பேரூராட்சி சார்பில் குடிநீர் உள்ளிட்ட தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்து தரப்பட்டு பாதுகாப்பான சூழ்நிலையில் தங்க வைக்கப்பட்டுள்ளன. எங்களுக்கு என்ன வாழ்வாதாரத்துக்கு தேவையோ அதை எங்களுக்கு செய்து கொண்டு இருக்கிறார்கள். மற்றபடி திண்டுக்கல்லில் இருந்து வரக்கூடிய வியாபாரி சங்கத்திலிருந்து வந்து எங்களுக்கு என்ன தேவையோ அத்தியாவசிய பொருட்கள் அதை இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆரம்ப சுகாதார நிலையத்தின் சார்பில் மருத்துவ முகாம் நடத்தப்பட்டு அனைவருக்கும் பரிசோதனை செய்யப்பட்டது. குழந்தைகள் மற்றும் முதியவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் வழங்கப்பட்டன. திண்டுக்கல்லில் அறநிலையத்துறைக்கு சொந்தமான அபிராமியம்மன் கோவில் கடை உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் உடைமைகள் வழங்கப்பட்டன. சன் நியூஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் ஐயப்பன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.